வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான வெங்காய வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஆனியன் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது போல் மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும். அந்த வேர் இருக்கக்கூடிய பகுதி அப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஸ்லைஸ் பண்ணும்போது உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லா ஆனியன்ஸும் கட் பண்ணிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம கையில் எப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக உதிர்ந்து வருது பாருங்கள். அதுக்காக தான் அந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உதுத்து விடணும். மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாமே உதுத்து விட்டாச்சு. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை இதில் சேர்த்து லேசாக வதக்கி விடணும். இப்படி நம்ம செய்கிறதுனால வெங்காய வடை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப வதக்க வேணாம், ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வர்றது போல் நம்ம வதக்கி விடணும். ஏதாவது வெங்காயம் உதிராமல் இருக்குன்னா ஸ்பூன் வச்சே லேசாக அதை தட்டி விடுங்க, அழகாக உதிர்ந்து வந்துடும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் போய் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை இவ்வளவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ஆறணுன்னு தேவையில்லை, கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சூடாக இருக்கும், அதனால ஸ்பூன்லேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை மல்லி இலைன்ட்டு உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கையில் எடுக்கும்போது இது போல் இருந்தால் போதும். ரொம்ப மாவும் தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போதே கையில் சும்மா எடுத்து எண்ணெயில் சேர்த்தா போதும். இதே போல் ரொம்ப கிறிஸ்பியாக வெங்காய வடை செய்கிறது எப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு லிங்கில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பாருங்கள், நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதான் வெங்காய வடைக்கு ரொம்ப அழகு, நல்ல வாசம் வரும். பாருங்கள், இப்போது சூப்பராக கிறிஸ்பியாக உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். டீ கடையிலலாம் இருக்கிறது போல் வெங்காய வடை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். டக்குன்னு ஈஸியாகவே நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். ஈவினிங் டைம் டீ காஃபி கூட இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.